திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தின் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் பாடலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பல வரிகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் காண்போம். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்ந்து முன்னாள் செழுமலர் கொண்டெங்குந் தேட அப்பாலனிப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே. இந்த சிவபெருமானை பல தேவர்கள் தேடுகிறார்கள். அதில் முக்கியமாக படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மாவும் அதை காக்கும் தெய்வமான திருமாலும் தேடினார்கள். எவ்வாறு கையில் மலரை வைத்துக் கொண்டு அவருடைய பாதம் எங்க தெரிகிறது, மேல் அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக எல்லா பக்கமும் தேடினார்கள், கையில் மலரை வைத்துக் கொண்டு. ஏனென்றால் பாதத்தை கண்டவுடன் அந்த மலரை வைத்து வழிபட்டு விடலாமே. இதற்காக சிவனோ என்ன செய்தார், உழுவையின் தோல் உடுத்து, ஒரு புலியின் தோலை உடுத்தி கொண்டு எங்கு நின்றார், சுடுகாட்டில். யாருடன், பேய்களுடன். இது என்ன வினோதமாக இருக்கிறது. மற்ற தேவர்கள் எல்லாவும் சரி, இந்த திருமாலும் பிரம்மாவும் கையிலே பூவை வைத்துக் கொண்டு உன்னுடைய பாதத்தை பார்த்தவுடன் பூஜிக்க வேண்டும் என்பதற்காக அதையும் கையில் கொண்டே திரிந்தார்கள். அவர்களுக்கு நீ காட்சி கொடுக்கவில்லை. ஆனால் நீ எங்கிருந்தாய், சுடுகாட்டில் பேய்களுடன் நடனம் ஆடிக்கொண்டு ஒரு புலித்தோலையும் உடுத்தி கொண்டு உன்மத்தம், ஒரு பித்தன் போல் நீ ஆடிக்கொண்டிருந்தாய். இது என்ன இறைவனே, என்ன பகவானே என்று கேட்கிறார் மாணிக்கவாச அடிகளார். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கூட உன் திருவடிகளை நீ காட்டவில்லை, ஆனால் மனிதனிலும் இழிந்த பிறவியாகிய பேய்களோடு சுடுகாட்டில் யாவரும் காண நீ ஆடிக்கொண்டு நிற்கின்றாய் என்று கூறுகிறார் மாணிக்கவாச அடிகளார். மிக வினோதமான சிவபெருமான். உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்தம்மை காப்பவனே. உழிதரு காலம் என்றால் படைப்பு காலத்தில் நீ காற்றாகவும், கனல் நெருப்பாகவும், புனல் நீராகவும், மண் பூமியாகவும், விண் ஆகாசமாகவும், அதாவது இந்த 5 பஞ்ச பூதங்களாக நீ மாறியிருக்கிறாய். எப்பொழுது? படைப்பு காலத்தில். அதோடு நீ விட்டு விடவில்லை. படைத்ததற்கு பின் இந்த நிகழ்காலத்திலும் இப்பவும் நீ அங்கிருந்து எங்களை காத்து கொண்டிருக்கிறாய். நாங்கள் எல்லோரும் பல் வினைகளை செய்திருக்கிறோம். இறுதி காலத்தில் எங்களுடைய எல்லாருடையும் வல்வினைகளை எல்லாம் நீக்கி உன்னுடனே நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை காத்தம்மை காப்பவனே, என்னுடைய எல்லா வல்வினைகளையும் அந்த கடைசி காலத்தில் அறுத்து என்னை உன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வழிபடுகிறார் மாணிக்கவாச அடிகளார். அதாவது இந்த உழிகாலம், இழிதரு காலம், உழிதரு காலம், கழிதரு காலம். கழிதரு காலம் என்றால் கடைசியில் பிரளய காலம். இது எல்லாமே 3 காலங்களை குறிக்கிறது. படைத்தல், காத்தல்,
அழித்தல். இந்த 3 வேலைகளை அந்த அந்த சமயத்தில் அந்த இறைவன் செய்கிறான் என்பதை குறிக்கிறது. நீ படைப்பவனும் நீதான், காப்பவனும் நீதான், கடைசியில் அழிப்பவனும் நீதான். என்னுடைய வல்வினைகளையும் சேர்த்து நீ அழித்து விடு. அழித்தால் உன்னுடன் நான் நிரந்தரமாக சேர்ந்து விடுவேன். அவ்வாறு என்னை காத்து நீ அருள வேண்டும் என்று திருவடியை வைத்து காக்கின்றவனே. எல்லா செயல்களுமே காலத்துக்கு உட்பட்டவைதான். எல்லாம் எந்த நல்லதாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக இருக்காது. என்னுடைய எல்லா பாவங்களையும் நீ அழித்து உன்னுடன் நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வழிபடுகிறார். பவம் எம்பினான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆட்கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாது இயம்புகவே. பவன் எம்பிரான், அதாவது எல்லாவற்றும் தோன்றும் இடமான அந்த சிவன். இந்த படைப்புக்கெல்லாம் காரணம் அந்த சிவன் தான். அவனில் இருந்துதான் இது எல்லாமே ஆரம்பமாகிறது. அப்பேற்பட்ட எம்பிரான் பனிமாதி கண்ணி, அதாவது குளிர்ந்த பிறையை, குளிர்ந்த அதாவது மதி என்றால் சந்திரன், சந்திர பிறையை தலையில் சூடிக்கொண்டு இருப்பவனே, அவ்வாறாக காட்சி தரும் சிவனே, அந்த குளிர்ந்த சந்திர கலையை தலையில் அணிந்து கொண்டிருப்பவனே, விண்ணோர் பெருமான், அந்த சிவனை விண்ணோர்கள் வழிபடுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த சிவன் எம்பிரான் என்னை ஆட்கொண்டான், என்னை அவன் ஆட்கொண்டு விட்டான். எவ்வாறு? என்னுடைய சிறுமை கண்டு. மற்றவர்கள் எல்லோரும் என்னை குறை கோரிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சின்ன தப்பு செய்தாலோ இல்ல பெரிய தப்பு செய்தாலோ வாழ்க்கை முழுவதும் அதை கூறிக்கொண்டு, நீ இவ்வாறான ஒரு மனிதன், நீ இவ்வாறாக இருக்கின்றாய், உனக்கு சாமர்த்தியம் அதிகம் என்று கூறுபவர்கள் உண்டு, சாமர்த்தியமே இல்லை என்று கூறுபவர்கள் உண்டு, நீ தோல்வியே தழுவி இருக்கிறாய் என்று கூறுபவர்கள் உண்டு, உனக்கு நிறைய வெற்றி, அதனால் தான் உனக்கு இவ்வளவு செருக்கு என்று கூறுபவர்கள் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் பல பேர் நம்மை குறை கோரிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் சிவபெருமானோ என்னுடைய சிறுமை கண்டு என்னுடைய குறைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் உண்மையான அன்பு என்பது. அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு குறை தெரியவே தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவ்வாறான அன்பு இல்லை, அவ்வளவுதான் அதில் கூற வேண்டி இருக்கிறது. சிவனோ உண்மையான அன்புக்கு பாத்திரமானவன். அவன் யாருடைய குறையும் காண்பதே இல்லை. குறைகளை மீறி சிறுமையையும் கண்டு என்னை ஆட்கொண்டு விட்டாய் சிவபெருமானே. அவன் எம்பிரான் என்ன நானடியேன் என்ன பரிசே. அவன் என்னை ஆட்கொண்டது அவன் எனக்கு கிடைத்த தந்த பெரிய பரிசு. எனக்கு கிடைத்த பெரிய பரிசு, அவன் எனக்கு அளித்த பெரும் பரிசு, அவன் என்னை ஆட்கொண்டு விட்டது. சரி, இதை 4 பேர் இடத்தில் கூற வேண்டாமா? நமக்கு ஏதோ ஒன்று கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோமே. அதை நாம் வீட்டில் உள்ளவர்களிடம் கூறுவதற்கு முன் இந்த பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு நாம் கூறிவிடுவோம். எதற்காக? அப்பொழுதுதான் 4 பேருக்கு தெரியும். வீட்டில் உள்ளவர்களிடம் கூறினால் வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்றால் அதை பல பேரிடம் போய் சேர்வது போல் கூற வேண்டும். இதைத்தான் மாணிக்கவாசகரும் கூறுகிறார். இவ்வாறு நீ எனக்கு தந்த பரிசு, நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். ஆனால் இதை உலகம் முழுவதும் எடுத்து நீ கூறுகிறது. எல்லோரும் என்னை கூறுகிறார்கள், அவனுக்கு இறைவன் அவனை ஆட்கொண்டு விட்டான் என்று. இது எனக்கு பெருமை சேர்க்கிறது. உலகம் முழுவதும் எடுத்து கூறுகிறது நீ என்னை ஆட்கொண்ட விடத்தை. இதை எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் எம் பொல்லாமணியே, தகவே எனை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எம் புன்மயரை,
மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே நகவே தகும் என்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. என் பொல்லாவணியே, அதாவது துளையிடப்படாத மாணிக்கமே. இந்த கற்களில் எல்லாம் நாம் கைக்கு வந்து சேரும் பொழுது அதில் ஒரு துளை இருக்கும். அது முத்தானாலும் சரி, வேற என்னவானாலும் சரி. ஏனென்றால் அது பழகப்பட்டது. புதிதாக எடுத்தால் அதில் துளை எதுவும் இருக்காது, மிகவும் பிரகாசமாக இருக்கும். அவ்வாறாக பிரகாசமான என் ஈசனே, உன்னிடம் அன்பு செய்யும் அடியார்களின் நடுவில் நான் இருப்பதற்கு எனக்கு என்ன தகுதி? தகேன், புகவே தகேன். எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னுடைய அடியார்களிடம் சேரவே எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் நுழைய கொஞ்சமும் தகுதி இல்லாதவன் என்று கூறுகிறார் அடிகளார். அத்தகைய என்னை நீ ஆட்கொண்டது உன்னுடைய பெருந்தன்மை. எனக்கு உன்னுடைய அடியார்களை போல பெரிய பக்தி இல்லை, பெரிய ஞானம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ அவர்களுடன் நான் இருப்பதை நீ என்னை ஆட்கொண்டு விட்டது உன்னுடைய பெருந்தன்மையே என்று கூறுகிறார். மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே, இறைவனே, அண்ணாமுதே என்றால் இறைவனே, அப்பனே, இறைவனே, நீ என்ன செய்து விட்டாய்? விண்ணோர்களையும் விட என்னை உயர்த்தி விட்டாய். விண்ணோரை பணித்தி, அவர்கள் கொஞ்சம் இறங்கி விட்டார்கள். மிகவே உயர்த்தி என்னை விண்ணோர்களை விட, தேவர்களை விட என்னை பெரியவனாக்கி நீ விட்டாய். இது உன்னுடைய பெருந்தன்மை. நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. இது நீ எனக்கு செய்தது. இதை பார்த்து நான் வியந்து நிற்கிறேன். விண்ணோர்களை விட நீ என்னை மேலேற்றி விட்டாய். உன்னுடைய அடியார்களின் கூட்டத்தில் என்னையும் நீ சேர்த்து விட்டாய். இது மிகவும் எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார் அடிகளார். இத்துடன் இந்த திருச்சதகத்தின் முதல் பாடலான மெய் உணர்தல் முடிவடைகிறது. அதன் விளக்கத்தை நாம் பார்த்து விட்டோம். என்னுடைய அடுத்த வீடியோவில் இருந்து திருச்சதகத்தின் 2வது பாடலின் விளக்கத்தை காண்போம். திருச்சிற்றம்பலம்.